குட் மார்னிங். நாங்க இன்றைக்கு பார்க்க இருக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் கிரேட் 8 மேத்ஸ் பேப்பர் ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ரைட், முதலாவது கேள்வி, 5இன் 7வது மடங்கு யாது? அப்ப 5இன் 7வது மடங்கு எவ்வளவா இருக்கும் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியுமே, 35. ரைட், அடுத்தது பார்த்துக்கொள்வோம். சுருக்கி எழுதுக. அப்ப சுருக்கி எழுதுகன்னு சொல்லும் போது இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, அதாவது கழிக்கிறது. அப்ப கழிக்கிறன்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் என்னண்டு, இலகுவாக நான் பார்த்துக் கொள்வேன். ரைட், ஃபர்ஸ்டாக -6 எழுதி கொள்வோம். சரிதானே? -6 எழுதின பிறகு அடுத்தது நீங்க படிச்சு நீங்க கழிக்கும் பொழுது நாங்கள் அங்கால இருக்கிற இலக்கத்தை என்ன செய்ய வேணும்? கூட்டத்தகவுள்ள நேர்மாறாக மாற்ற வேணும். ஓகே, ஆகவே மாத்தி கூட்டும் பொழுது எங்களுக்கு அந்த ஆன்சர் பெறப்படும். ரைட், ஆகவே அது +3 இருக்கும் பொழுது நாங்க என்னத்தை போட போறோம் பிள்ளைகள்? -3. அதான் கூட்டத்தகவுள்ள நேர்மாறு. ரைட், அப்ப இப்ப உங்களுக்கு நாங்க என்ன செய்துட்டோம்? நேர்மாக மாறி கூட்டும் பொழுது எங்களுக்கு என்ன வரும் பிள்ளைகள்? பாத்தீங்களா, தெரியும்? இது ரெண்டுமே ஒரே திசையில கூட்டிக் கொள்றோம். ஆகவே அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? என்னது, கூட்டி போட்டு அதே திசையை போட்டுக்கொள்ள வேணும். ஆகவே -9 காணப்படும். சரிதானே? ஆகவே திருப்பி சொல்லிக் கொள்றோம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ரைட், சரிதானே? ஆகவே அவர் கணக்கு செய்யும் பொழுது நீங்க அழகாக என்ன செய்ய வேணும்? சமனுக்கு நேரம் போட்டு அழகாக கணக்கு செய்து கொள்ள வேணும். சரி, ஆகவே இப்ப நான் திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். அதாவது இவ்வகையாக எங்களுக்கு கழித்தல் கணக்கு வரும் பொழுது நாங்க என்ன செய்ய போறோம்? 2வது இருக்கிற இலக்கத்தை நாங்க கூட்டத்தகவுள்ள நேர்மாறாக மாத்து. அப்ப இது +3 -3 மாத்துறோம். ஓகே, மாத்தி கூட்டும் பொழுது எங்களுக்கு ஆன்சர் இலகுவாக பெறப்படும். ரைட், நான் கிளாஸ்ல வேற எதுவும் மற்ற முறையில சொன்னேன்னா இது இந்த இதுல ஒரு முறை சொல்லித்தாரேன். ரைட், ஆகவே இலகுவாக நான் பார்ப்பேன். பின்வரும் எண்களின் கூட்டத்தகவுள்ள நேர்மாறு ஏற்கனவே இதுல கதைச்சினால், ஆகவே மறை 2க்கு என்ன இருக்க போகுது? நேர் 2ஆக இருக்கும். என்ன பிள்ளைகள்? ரைட், கூட்டத்தகவுள்ள நேர்மாறு நேர் 2. அதே மாதிரி இதுல பார்த்தோம்னு சொன்னால் என்னது, கூட்டத்தகவுள்ளது மறை என்னது 1ன் கீழ் 3ஆக இருக்கும். சரிதானே? ரைட், அடுத்தது பார்த்துக்கொள்வோம். அட்டவணையை பூர்ணப்படுத்துக. A, B என்பன நிரப்பு கோணங்கள். அப்ப நிரப்பு கோணம்னு சொன்னால் என்னது, எங்களுக்கு எவ்வளவு வர வேணும்? 90ஆக வர வேணும். ஆகவே A என்ற கோணம் 60ஆக இருக்கும் போது எங்களுக்கு B என்ற கோணம் எவ்வளவு இருக்க போகுது? 30 பாகையாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்தது பார்ப்போம். A, B என்பது மிக நிரப்பு கோணங்கள் எவ்வளவு வர வேணும்? 180. ஆகவே இதுல பார்த்தோம்னா 120. ஆகவே என்ன எத்தனை வர வேணும்? 60 பாகையாக இருக்க வேணும். சரிதானே பிள்ளைகள்? ஆகவே அப்ப இதுல நீங்க 30, 60 மட்டும் போடுறது மட்டும் இல்ல, என்ன போட்டுக்கொள்ள வேணும்? பாகை மென்ஷன் பண்ணிக்கொள்ள வேணும். கட்டாயம் பாகை போட்டுக்கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? ரைட், அடுத்தது பார்த்துக்கொள்வோம். பின்வரும் பிளேட்டோவின் திண்மங்கள் அல்லாதவற்றின் வழியா பார்த்துக்கொள்ளுங்க. அல்லாதவற்றின் என்று கேட்டிருக்கு. ரைட், ஆகவே அப்ப இதுல எது வரப்போகுது? சதுரமுகி ஒரு பிளேட்டோவின் திண்மம் எல்லா பத்தும் சமன். ரைட், அதே மாதிரி என்னது கனவு வருமா? இல்ல, நமக்கு ஒழுங்கான நான்முகி வரும். மற்றது என்னது? சதுர கும்பகம் பிளேட்டோவின் திண்மத்துக்கு வராது. ஒழுங்கான எண்கோணி என்றாலும் அதுவும் வரும். ரைட், அடுத்தது பார்ப்போம். நிறைவேற்று எண்ணொன்றின் ஒன்றினிடத்து இலக்கம் அல்லாத இரு இலக்கங்கள் என்று கேட்டிருக்குது. ஆகவே உங்களுக்கு தெரியும் 2 இருக்குதா? இல்ல, 2 இல்ல. வேற என்ன சொல்லிக் கொள்ளலாம்? 3 வரும். சரிதானே? ரைட், அதாவது ஒன்றினிடத்து இலக்கம் மட்டும் உங்களுக்கு தெரிய வேணும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 12 144. அப்ப 144 சொல்லும் பொழுது ஓகே, ஆகவே ஒன்றினிடத்து இலக்கம் என்ன இருக்குது? 4ஆக காணப்படும். ஓகே, அதே மாதிரி 8 64 அல்லது வேற ஒன்று பார்ப்போம். 7 49. ஓகே, அப்ப 49 சொன்னால் ஒன்றினிடத்து இலக்கம் என்ன வைக்க போகுது பிள்ளைகள்?
9 காணப்படும் என்ன. ஆகவே அவ்வகையாக இல்லாத அது அப்படி வராது ரைட். நிறைவர்க்க அப்ப இதெல்லாம் நிறைவர்க்க எண்கள். அது ஒன்றிடத்துல வராத எண்கள் 2, 3, 7 வரலாம், 8 வரலாம். சாரி ரைட். அடுத்தது பார்ப்போம். ഇതിന്റെ எக்ஸின் பெறுமதின்னு வர வேணும். ரைட். எக்ஸின் பெறுமதியை காண்க. அப்ப எக்ஸின் பெறுமதின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளியை சுற்றி இருக்கிற கூட்டுத்தொகை எவ்வளவு 360 பாகையாக காணப்படும். சரிதானே பிள்ளைகள். ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அதுல பாத்தீங்கன்னா தெரியும் என்னது 140ஐயும் 150ஐயும் எங்களுக்கு எக்ஸையும் கூட்டினா பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு வர வேணும், 360 வர வேணும். சரிதானே. இப்ப இது ரெண்டையும் கூட்டுவோம். எவ்வளவு 290 பிளஸ் எக்ஸ் சமன் எவ்வளவு 360 என்ன. ரைட். இப்ப நாங்க பார்த்துக்கொள்வோம். ஆகவே இப்ப நாங்க எக்ஸை தான் காணணும் தெரியா கணியம். ரைட். ஆகவே அப்ப இவரை இல்லாம செய்யணும். பேர் என்ன செய்யப்படுது, கூட்டுப்படுது. ஆகவே இல்லாம செய்ய நாங்க என்ன செய்வோம் பிள்ளைகள், 290 என்ன செய்வோம், இஞ்சால பக்கம் கழிச்சு விட்டா இஞ்சால இருக்கிற 290 இல்லாம போகும் என்ன. ஆகவே அப்ப சமனுக்கு இஞ்சால என்ன செய்யறீங்களோ அதுதான் சமனுக்கு அங்கால செய்ய வேணும். ஆகவே 360 இருந்து நாங்கள் என்ன செய்ய வேணும், 290 கழிச்சு கொள்ள வேணும். ஓகே. கழிச்சால் எங்களுக்கு என்ன 290 என்ன செய்யும், இல்லாம போகும். இல்லாம போனால் எங்களுக்கு எக்ஸ் வந்து உழவா இருக்க போகுது பிள்ளைகள். எக்ஸ் சமன் 360 290 போனா உழவு 70 பாகையாக காணப்படும். சரிதானே. அப்ப திருப்பியும் சொல்லிக்கொள்ள 70 பாகை கண்டா மட்டும் போதாது, பாகையும் போட்டுக்கொள்ள வரும். ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். சுருக்கி எழுதுக. நம்ம சுருக்கி எழுதுகன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும். ரைட். முதலாவது மேல இருக்கிறத சுருக்குவோம். மேல இருக்கிற சுருக்கினால் என்னது, பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் தானே என்ன. அப்ப 6 2 அடுத்தது 12. ஆகவே சக 12 கீழ் ஓகே 3 இருக்குமே. ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன வர போகுது, மேல பிளஸ் கீழே மைனஸ் வரும் பொழுது உங்களுக்கு என்ன செய்ய போகுது, உங்களுக்கு அடையாளம் ஆகவே உங்களுக்கு மறையாக காணப்படும். ஆகவே மைனஸ் 12 3ஆல் வகுத்து எவ்வளவு பிள்ளைகள், 4 என்ன 4 12 காணப்படும். சரிதானே. ஆகவே நீட்டாக செய்து கொள்ளும். அடுத்தது பார்ப்போம். அடைப்பு நீக்கி சுருக்குக. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேணும், இதுல அடைப்பு நீக்கி கொள்ள வேணும். அடைப்பு நீக்கினால் ரைட். ஆகவே சமன் அடைப்பு நீக்கின என்ன வரும், 3ஆல என்னது எக்ஸ் பெருக்கப்படும், y பெருக்கப்படும், 5 பெருக்கப்படும். ஆகவே 3x minus 3y அடுத்து என்னது 5 15 என்ன பிளஸ் 15. ரைட். அங்கால வர என்னது பிளஸ் 2x. ரைட். இப்ப இதுல அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள், ஒரே மாதிரி இருக்கிறார்கள் நீங்க அரேஞ்ச் பண்ண போறீங்க. அரேஞ்ச் பண்ணினால் 3x அடுத்தது யாரு பிளஸ் 2x வேற இருக்கா இல்ல. அடுத்தது மைனஸ் 3y பிளஸ் 15 இருக்கு. சரிதானே பிள்ளைகள். ஆகவே இப்ப என்ன நடக்கும், இந்த 3x 2x கூட்டப்பட்டால் 5x மைனஸ் 3y பிளஸ் 15 இருக்கு. சரிதானே பிள்ளைகள். ஆகவே அப்ப இதுல இருந்து விளங்கி இருக்கும். இப்ப பாருங்க, இது அழகாக என்ன செய்ய வேணும், சமனுக்கு நேர் அழகாக போட்டு நீங்க என்ன செய்து கொள்ள வேணும், உவகையாக செஞ்சு கொள்ள வேணும். சரிதானே. ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம். n பிளஸ் 1 எண்கள் 2ஐ பொது உறுப்பாக உடைய எண்கோளம் என்று 2ஆம் உறுப்பு. அப்ப 2ஆம் உறுப்புன்னு சொல்ல என்னக்கு பதிலாக என்னத்தை பிரதிடுவீங்க, 2 பிரதிடுவீங்க என்ன. ஆகவே நீங்க இந்த சமன்பாட்டை எழுதி போட்டு செய்து கொள்ளுங்க. நான் எழுதாம செய்கிறேன்.
ஆகவே என்னக்கு பதிலா 2 போடுறீங்க, பிராக்கெட்டுக்கு என்ன போடுறீங்க, 2 பிளஸ் 1 என்ன, 1 கீழ் 2 இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது 2ஐயும் அங்க என்ன வரப்போகுது, பிராக்கெட்டுக்கு 3 வரப்போகுது. அப்ப 2 தர 3 எவ்வளவு, 6. 6 2ஆல வகுத்தால் எவ்வளவு, நான் நேரடியாக ஆன்சர் போட்டுக்கொள்றேன், 3 இருக்கும். சரிதானே? அடுத்து இது எவ்வகையான எண்கோளம் அங்கே எழுதிக் கொள்வீங்க, என்னது, முக்கோண எண்கோளம். இப்ப சில பேர் இந்த இதுக்கு மட்டும் ஆன்சர் போட்டு அடுத்ததுக்கு கேள்வியை கவனிக்காம போயிடாதீங்க. ரைட்? கேள்வி ஒழுங்காக வாசிச்சுக்கொள்ள. அப்ப 2 கேள்வி இதுல அடங்கி இருக்கு. அடுத்தது வெற்று கூடுகளை நிரப்புக. அப்ப 3 இடைவெளி 0 எல்லாம் வந்திருக்குது பார்ப்போம். அப்ப இதுல வந்து -3 வந்திருக்கு. -3 இருக்கும் பொழுது இதுல என்ன நாங்க போட போறோம், -1 போட்டுக்கொள்ளும் என்று சொன்னாதான் என்னது, பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் என்ன, 3 தர 1 3 இருக்கு. ரைட். அடுத்தது 0. ஆகவே எந்த ஒரு இலக்கத்தையும் 0 பிரிக்க எங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 0 இருக்கு. சரிதானே? ரைட். அடுத்து தரப்பட்ட உருவின் சுற்றளவு பீக்கான சமன்பாட்டை அச்சட கணித கோவையாக தருக என்று கேட்டிருக்குது. ஆகவே அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், பீசாமன் அப்ப சுத்தி வர இருக்கிறத கூட்டிக் கொள்ள போறோம். ஆகவே என்னது, y பிளஸ் y பிளஸ் எத்தனை எக்ஸ் இருக்குது, 1 2 3 3 எக்ஸ் போட்டு கூட்டுவோம், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ரைட். ஆகவே எங்களுக்கு பி சமன் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள், 2y அங்கால 3x என்ன. ஆகவே 2y பிளஸ் 3x ஆக இருக்கு. சரிதானே? ஆகவே நீங்க என்ன செய்து கொள்ள போன, திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். ஆகவே சுற்றளவுக்கு அச்சட கணித கோவையாக தருகின்ற கேட்டிருக்குது. ஆகவே சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்ய வேணும், கூட்டிக் கொள்ளணும். சுற்றளவு சுத்தி இருக்கிறது என்ன. ஆகவே போட்டு நீங்க கூட்டி காட்டவும். ரைட். அடுத்து பார்ப்போம், பின்வரும் திணிவுகளை அளப்பதற்கு பொருத்தமான அலகுகளை தருக. இது நீங்க கிரேட் 5 கேள்வி. ஆகவே மருந்து என்னது, எத்தனை மில்லிகிராம் என்று நீங்க வீட்டையே கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது பொருட்கள் ஏற்றப்பட்ட லோரி என்னது, டொன்ல கழிச்சு கொள்வோம். ரைட். அடுத்தது பார்ப்போம், பெருக்கத்தின் வலுவாக தருக. இது என்னத்துல காட்டியிருக்குது, வலுக்களின் பெருக்கம். ஆகவே பெருக்கத்தின் வலுவாக தர சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆகவே என்னது, ஏ தர 2b தர சி. ரைட். அது நாங்க என்ன செய்ய போறோம், முழுவதின் எப்படி இருக்க போகுது, கனமாக இருக்கும். என்ன பிள்ளைகள், முழுவதின் கனமாக இருக்கும். சரிதானே? ஆகவே விளங்கி இருக்கு உங்களுக்கு என்னது, இது என்னது, பெருக்கத்தின் வேல்யூ. ரைட். அடுத்தது பார்ப்போம், இதுன்ற பெருமானம் காண்கின்ற வர்க்கமூலத்தின். ஆகவே அப்ப உங்களுக்கு என்ன வரப்போகுது, சமன் இது 2 இலக்கம் இருக்கிறபடினால நாங்க என்னது, அந்த வர்க்கமூலம் அந்த ஒரு பெருமானத்தை போட்டுக்கொள்ளலாம். ஆகவே முதலாவது 4, அடுத்தது என்னது 5. ஆகவே உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள், 5 20 இருக்கு. ஓகே. ஆகவே இது வர்க்கமூலத்துக்குள்ள பாருங்க, இதன் வர்க்கம் இருக்கு. அப்ப 2 இலக்கம் இருக்கிறதால ஒரு இலக்கத்துல 2 இலக்கம் இருக்கிறதால அதுல ஒரு இலக்கத்துல போட்டு கொள்வீங்களே. ரைட். அடுத்தது பார்த்துக்கொள்வோம், பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளம் இடுக. ரைட். அப்ப இதுல பார்த்துக்கொள்வோம், இதுல பார்ப்போம், இதுல 4 PQ பொதுவெடுத்திருக்கோம். பார்ப்போம் இப்ப 4 PQ சரியான்னு சொல்லி வேணுமென்னு சொன்னா நீங்க இதால திருப்பி பெருக்கி பார்க்கலாம். அப்ப 4 PQ 4 PQ இருக்கு. ஓகே குட். அடுத்தது 4 PQ 3 6 அப்ப என்னது, 4 12 இருக்குது, P இருக்கு, Q இருக்கு, R இருக்கு. ஆகவே அது சரி என்ன.
ஆகவே அது சரி. ரைட், அடுத்ததை பார்த்துக்கொள்வோம். -3ஆல இதை பெருக்க போறோம். பெருக்கினா இங்க என்ன வர வேணும்? மைனஸ் இன்டு பிளஸ், இங்க மைனஸ் வர வேணும் என்ன? ஆகவே இது புள்ள. அடுத்தது பார்ப்போம். 2 RX சரி. ஆனா இதுல என்ன போட்டுக்கணும்? மைனஸ் வந்திருக்க வேணும். அடுத்தது பார்ப்போம். 3 9 பிளஸ் இன்டு மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் என்ன? ஓகே, அப்ப அது சரி. இதுல முன்னுக்கு மைனஸ் போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும். அதை போடல. ஆகவே இது பிழையாக இருக்கு. ரைட், அடுத்தது பார்ப்போம். சதுரவடிவ பூப்பாத்தி ஒன்றின் பரப்பளவு 256 மீட்டர் வர்க்கம் எனின் அதன் ஒரு பக்க நீளம் யாது? அது உங்களுக்கு தெரியும். 16 இருக்கு. ஒரு பக்க நீளம் 16. அதுல மீட்டர் தந்திருக்கு இருக்கு. ரைட், அடுத்தது சுருக்கி எழுதுக. அப்ப சுருக்கி எழுதுகன்னு சொன்னாலே என்னது? 10 கிலோகிராம். அப்ப நீங்க ஃபர்ஸ்டாக இங்கால் என்ன செய்து கொள்ளணும் பிள்ளைகள்? இதுல ஃபர்ஸ்டாக இப்படி போட்டு செய்க வழி கட்டாயம் செய்து கொள்ளுங்க. சரிதானே? 10 கிலோகிராம். சரிதானே? அப்ப இதுல போட்டுக்கொள்வோம் என்னது? இதுல 7 டன் அங்கால எவ்வளவு? 200 கிலோகிராம் என்ன? ரைட், அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இஞ்சால 1 டன் எவ்வளவு? 700 கிலோகிராம். ரைட், அப்ப இதுல என்ன செய்யட்டா? ஒன்றுல இருந்து ஒன்று கழிக்க போறோம். சரிதானே? ஆகவே 200ல இருந்து 700 போகுமா? இல்ல. ஆகவே ஒரு டொன்னை கள் எடுக்கிறீங்க. கள் எடுத்த எவ்வளவு? ஒரு டன் 1000 கிலோகிராம் என்ன? அப்ப 1000 கிலோகிராம் இதுல எவ்வளவு வரப்போகுது? 1200. அப்ப 1200ல இருந்து 700 போனா எவ்வளவு பிள்ளைகள்? 500ஆக இருக்கு. ரைட், அடுத்தது இதுல இருந்து ஒன்று கடன் கொடுத்துட்டீங்க. இப்ப 6, 6ல ஒன்று போனால் 5. ஆகவே இப்படி நீங்க ஆன்சர் போட்டு விடுவீங்களா செய்முறை? இல்ல, இங்க கொண்டு ஆன்சர் போட்டுக்கொள்ள வேணும். எவ்வளவு? 5 டன் எவ்வளவு? 500 கிலோகிராமாக இருக்கு. அடுத்தது பெருமானம் காண்க. பெருமானம் காண்கன்னு சொல்லும் பொழுது முதலாவது பார்த்துக்கொள்ளுவோம். -3 3 எவ்வளவு? 1 தர 1 தர 1 1. ரைட், தர அதே மாதிரி 3ன் வர்க்கம் எவ்வளவு? 9. ஆக இப்படி கேடு வரும்போது பிள்ளைகள் சமன் போட்டு பழகி கொள்ளுங்க. அடுத்தது என்னது? மைனஸ் இதையும் பிரிக்க எங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. -9 இருக்கு. சரிதானே? ரைட், அடுத்தது x சமன் 2 y சமன் 3 எனில் x பிளஸ் 3y ன் பெருமானம் யாது? ஆகவே பிள்ளைகள், அப்ப இந்த கேள்வியில நீங்க என்ன செய்து கொள்ள வேணும்? இந்த கேள்விக்கு நான் ஃபர்ஸ்ட் சமன் போட நீங்க கேள்வி திருப்பி எழுதுங்க. சமன் போட்டுட்டு இதுக்கு பதிலா நாங்க என்ன செய்ய போறோம்? பிரதியிட. அப்ப x பதிலா எத்தனை? 2 போட்டுக்கொள்வீங்க. 2 சக 3y என்ன? அப்ப 3 தர yக்கு பதிலா எத்தனையை போடுவீங்க பிள்ளைகள்? 3 போட்டுக்கொள்வீங்க. சரிதானே? ஆகவே உங்களுக்கு என்ன வரப்போகுது? 2 3யும் பெருக்கினா எவ்வளவு? 3 9. ஆகவே எங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு வரப்போகுது? 9 2 11ஆக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இது விளங்கி இருக்க நினைக்கிறேன். அடுத்ததை பார்ட் 2ல பார்த்துக்கொள்வோம்.